விஷன் போர்ட் 2025 அந்த பிக்ஸ் எல்லாம் வந்து பிரிண்ட் ஆகி டெலிவர் ஆயிடுச்சு. ஸோ ஐ வாண்டட் டு ஷோ யூ கைஸ் ஹவு விஷன் போர்ட் ஒர்க்ஸ் ஃபார் மீ. எப்படி நான் அதை பற்றி திங்க் பண்ணுறேன், என்ன திங்க் பண்ணுறேன், அது நிஜமாவே நடக்குதா இல்லை நடக்கலையா, எனக்கு என்னென்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இட் ஃபீல்ஸ் வெரி வெரி ஃபன்னி டு சே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். we are already inside the video, so let's see what's in it. என்னோட ஏர்லி 20s ஐ வாஸ் இன் ஹாஸ்டல். அப்போ வந்து ஐ ஹவ் சீன் பிக்சர்ஸ் மூவிஸ். அங்கே வந்து ஒரு வாலில் வந்து ஆக்டரோட பிக்சர் அதெல்லாம் ஒட்டி வச்சுருப்பாங்க. ஸோ அங்கேருந்து தான் வந்து இந்த டைனி தாட் ஆஃப் கீப்பிங் பிக்சர்ஸ் ஆன் த வால் ஆர் சம்படி வேர் வி வாண்ட் டு சி அப்படின்ற தாட் ப்ராசஸ் அங்கேருந்து தான் வந்துச்சு. அதுக்கு பேர் விஷன் போர்ட்லாம் எனக்கு சத்தியமாக தெரியாது. பட் அப்போ வந்து ஆக்டர்ஸோடதெல்லாம் வச்சுருப்பாங்க. எனக்கு வந்து நம்ம ஏன் வந்து நம்மளுக்கு பிடிச்சதை வைக்கக்கூடாது, அதை பார்த்தா நம்மளுக்கு அப்படியே ஒரு எக்ஸைட்மெண்ட் ஃபீல், ஒரு ஹாப்பி ஃபீல், ஒரு ஹோப் கொடுக்கணும். அந்த மாதிரி வந்து நம்ம வாலில் வந்து ஒரு கொலாஜ் ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் ஆரம்பித்தது. ஐ திங்க் ஐ ஸ்டார்டட் இட் இன் 2016 or 17. அதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் விஷன் போர்டு. அதுக்கு முன்னாடி ஐ டோன்ட் நோ, லைக் அஸ் ஐ செட் எனக்கு அந்த பேர் கூட தெரியாது. ஸோ ஃபர்ஸ்ட் விஷன் போர்டு என்னாச்சுன்னா, ஐ ரேண்டம்லி ஸ்டார்டட் திங்கிங் அபவுட் திங்ஸ் விச் மேக்ஸ் மீ ஹாப்பி. ரேண்டம்லி, வெரி ரேண்டம்லி. அப்போ வந்து என்னோடய ஃப்ரெண்ட், ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் சுபா யாதவ், அதுக்கப்புறம் என்னோடய க்ளோஸ் டு ஹார்ட் பீப்புள், அம்மா அப்பா தம்பி, இவங்களோட பிக்சர்ஸ் எல்லாம் வந்து ஃபஸ்ட் நான் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா இவங்களெல்லாம் பார்த்தா எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும் அப்படின்னு. தென் எனக்கு என்னவா ஆகணும்னு ஆசையோ அதை எடுத்துக்கிட்டேன். லைக் அப்போ வந்து ஐ வாஸ் ட்ரைங் டு என்ன சொல்கிறது, பயங்கரமாக ஆர்ஜே ஆயே தீருவண்டா அந்த மாதிரி ஒரு ஜோனில் இருந்தேன். அப்போ தான் நான் வந்து அகாடமி ஆஃப் ரேடியோ ஸ்டடீஸில் கோர்ஸும் பண்ணிகிட்டு இருந்தேன், ரேடியோ ஜாக்கி கோர்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ ஐ ஸ்டார்டட் பிக்கிங் பிக்சர்ஸ் ஆஃப் ஆர்ஜேஸ் இன் தி ரேடியோ ஸ்டேஷன், மைக் பிக்சர் அதெல்லாம் வந்து எடுத்தேன். இப்படி இந்த விமனாக இருக்க எனக்கு ஆசையாக இருக்குது அப்படின்னு நம்ம யோசிப்போம்ல, அந்த மாதிரி பிக்சர்ஸ் எடுத்துருந்தேன். அதில் வந்து எனக்கு ஜோதிகா, ஐ எம் அ பிக் ஃபேன் ஆஃப் ஜோ மேம். அதனால் நான் வந்து ஜோ மேம் பிக்சர்ஸ், அதுக்கப்புறம் மாயா கிருஷ்ணன். மாயா வந்து நல்லா பாடுவாங்க. அப்போது லைக் மியூசிக்கே இல்லாமல் சும்மா ஓக்கலாக வீடியோஸ் போட்டுட்ருப்பாங்க. அது எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும், பாட்டு பாடணும் அப்படின்னு. போசஸ்லாம் வந்து மெஸ்கிலினும் ஃபெமினினும் கலந்த மாதிரி அவங்க வச்சுருப்பாங்க. ஸோ அவங்களோட பிக்சர்ஸ் ஐ ஷேர் இட் ஹியர். அதில் வந்து ஐ டோன்ட் நோ, லைக் ஐ திங்க் மை ரூம்மேட் வாஸ் மை ரூம்மேட்ஸ் ஃப்ரெண்ட் வாஸ் மாயாஸ் ஃப்ரெண்ட். அது எனக்கு தெரியாது. ஸோ அவள் என்னோடய ரூம்மேட் வந்து பார்த்துட்டு இது யாருன்னு கேட்டப்போ நான் இதெல்லாம் சொன்னேன், இவங்களை எனக்கு தெரியும், எங்கேயோ பார்த்துருக்கேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு அவள் என்கிட்டே எதுவுமே சொல்லலை. அவள் டேரெக்டாக அந்த ஃப்ரெண்டுக்கிட்ட போய் சொல்லிட்டா. ஃப்ரெண்டு வந்து அந்த ஸ்க்ரீன் ஃபோட்டோவை வந்து மாயா காமிச்சிட்டாங்க, என்னோடய வாலில் இருக்கிற ஃபோட்டோவை. பட் ஐ திங்க் தே செட் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டோட விஷன் போர்டு அப்படின்னு. And I received a message from her saying that, hey, I'm so happy to see my pictures on your vision board and all the best for your adu அப்படி சொல்லிட்டு. Then I was like, oh my god, she is pinging me, she texted me. அதுவும் நான் எதுவும் கேட்காம எதுவும் பண்ணாமல் டேக் பண்ணல, நோ நத்திங். அவங்க என்னோட வால் பிக்கில் இருக்காங்கன்னு யாருக்குமே தெரியாது, என் ரூமில் இருக்கவங்கள தவிர. And then I believed, okay, this is something which is happening, அது வந்து சூப்பர்ஸ்டிஷியஸாக நீங்கள் நினச்சிக்கோங்க, இல்லை வந்து என்ன வேணால் நினச்சிக்கோங்க. பட் ஆனால் ஐ ஃபெல்ட் தட் ஓகே, இங்கே வந்து பிக்சர்ஸ் வச்சா நம்ம அதை டெய்லி பார்த்தா சம்திங் இஸ் ஹேப்பனிங் இன் தி பிரெயின் அண்ட் சம்திங் இஸ் லெட்டிங் திங்ஸ் டு ஹேப்பன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஐ காட் இன்டர்ன்ஷிப் இன் ரேடியோ சிட்டி. ஐ ஒர்க் தேர் ஃபார் 3 months, 3.5 months. அங்கே வந்து நிறைய வாய்ஸ் ஓவர்லாம் எப்படி கொடுக்கணும், ஆட் எப்படி பண்ணணும் அதெல்லாம் கற்றுக்கிட்டேன். ரேடியோ ஸ்டேஷனுக்குள்ளே இருந்தேன்றதே எனக்கு ஒரு ட்ரீம் தான். அப்போ என் விஷன் போர்டில் வந்து ஐ ஹேட் தி ரேடியோ ஸ்டேஷன் பிக்சர் அண்ட் த மைக் பிக்சர் அண்ட் இட் வாஸ் வெரி சர்ரியல் டு. இது எப்போ பண்ணணும் அப்படின்னா வருஷம் பண்ணலாம் அப்படின்னு நான் யோசித்தேன். பட் ஆனால் எல்லா வருஷமும் பண்ணிட்டேன்னா இல்லை. எனக்கு ஐ பிலீவ் தட், அதாவது இப்போ நம்ம சோகமாக இருக்கோம்னு வைங்க, ஏதோ ஒரு டிசம்பர் டைமில் ஏதோ நடந்துருச்சு அப்படின்னா, அந்த டைமில் உட்காந்து என்னால் ஹாப்பியான ஒரு ஹையஸ்ட் செல்ஃபாக இருக்க முடியாது, ஒரு நல்ல நோட்டில் என்னால் யோசிக்க முடியாது. அப்போ எனக்கு வந்து
ஐ வில் நாட் டிசைட் மை கோல்ஸ் ரைட் அப்படின்னு தோணுச்சு. அதனால ஐ டோன்ட் கம்பல் மை செல்ஃப் கிரியேட்டிங் அ விஷன் போர்ட். பட் வென் ஐ ஆம் இன் அ மூட், வென் ஐ ஃபீல் லைக் டூயிங் இட், ஐ டூ இட். அப்படி பார்த்தா ஐ திங்க் ஐ ஹாவ் மேட் விஷன் போர்ட் ஒன்லி ஃபார் 2 to 3 2016லேருந்து இப்போ 24 ஆயிடுச்சு. விச் மீன்ஸ் 8 இயர்ஸ் ஆயிடுச்சுல. ஐ ஹாவ் மேட் ஒன்லி 3 to 4 விஷன் போர்ட்ஸ் ஸோ ஃபார். அப்படின்னா அந்த மிச்ச 4 இயர்ஸில் சம்திங் பேட் ஹேப்பன்ட் ஆர் அந்த அந்த மூடில் நான் இல்லை, சர்ஜரிஸ் ஹேப்பன் டு மை பேரண்ட்ஸ், அந்த மாதிரிலாம் திங்க் தட் யூ வில் ஃபீல் ஹாப்பி அபவுட் இட். எதுக்குடா பண்ணுறோம் அப்படின்னு நினச்சி பண்ணுறதுல எதுவுமே நல்லா இருக்காதுல்ல. ஸோ பேசிக்லி அது நடக்குதோ நடக்கலையோ, வி ஃபீல் ஹாப்பி அபவுட் திங்கிங் அவர் ஃப்யூச்சர் செல்ஃப். இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், அப்படி இருந்தால் நல்லாயிருக்கும்னு நம்ம யோசிச்சு அந்த 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 பிக்சரை சர்ச் பண்ணும்போதும் சரி, அதை ஒட்டும் போதும் சரி, அதை டெய்லி பார்க்கும்போதும் சரி, நம்மளுக்கு ஏதோ ஒரு கைண்ட் ஆஃப் ஹாப்பினஸ் வருதுல்ல. அதுக்காக தான் நம்ம அதை பண்ண போகிறோம். ஸோ எனக்கெலாம் வந்து ரொம்ப சோகமாக இருக்கும்போது விஷன் போர்ட் பண்ணிட்டு அங்கே வச்சேன்னா, அந்த சோகமாக இருக்கிற மொமெண்ட் தான் எனக்கு அந்த விஷன் போர்ட் பார்க்கும்போது ஞாபகம் வரும். ஓ! இந்த 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 விஷன் போர்டு வந்து நம்ம அந்த சோகமா இருந்த டைம்ல பண்ணது தானே. அப்படிதான் எனக்கு ஞாபகமே வருமே தவிர, அப்படிதான் எனக்கு ஞாபகம் வருமே தவிர, ஐ டோன்ட் திங்க் தட் தட் வில் வொர்க். ஐ டோன்ட் நோ, லைக் இட்ஸ் யுவர் சாய்ஸ். பட் ஃபார் மீ இட் டசன்ட் வொர்க் when I'm sad. So coming to 2025. So I am in a good shape right now and I wanted to do vision board. YouTubeல விஷன் போர்டு எப்படி பண்றது? எப்படி அது நடக்கும்? அப்படின்லாம் நான் எதுவுமே சர்ச் பண்ணல. ஐ ஐ ஜஸ்ட் வென்ட் வித் த ஃப்ளோ ஆஃப் பீயிங் ஹாப்பி. அவ்வளோதான். அந்த கோல்ஸ் ரீச் பண்ணணும். இந்த வருஷமே நான் இப்படி ஆயிருக்கணும். இல்ல அது நடக்கலன்னா, ஏன் இப்படி நடக்கல? நான் ஒட்டி வச்சேன்ல, நடக்கவே இல்ல. அப்படின்லாம் எந்த கொஸ்டினுமே நான் கேட்டதும் இல்ல. அ எந்த விஷன் போர்ட் பண்ணா நடக்கும் அப்படின்னு நான் யோசிச்சு வீடியோஸ் பார்த்தும் நான் விஷன் போர்ட் பண்ணல. ஸோ ஐ வாண்டட் டு மேக் இட் கிளியர் தட் நீங்க பார்க்குற எல்லா தம்ப்நெயில்ஸ்ல இல்ல டைட்டில்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா, ஹவ் டு மேக் விஷன் போர்ட் தட் வொர்க்ஸ்ன்னு சொல்லி கேப்பிட்டல்ல போட்டிருப்பாங்க. ஐ திங்க் இட்ஸ் அ கிளிக் பைட். நாட் ஆல் த விஷன் போர்ட்ஸ் ஒர்க் அண்ட் இட் டசன்ட் ஒர்க். ஒர்க் ஆகுற விஷன் போர்ட் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. அது இட் இட் கோஸ் வித் த ஃப்ளோ. அதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு நாளைக்கு ஆப்பிள் சாப்பிடணும் அப்படின்றது இட்ஸ் அ வெரி ஷார்ட் டேர்ம் கோல். நாளைக்கே என்னால் ஆப்பிள்ஸ் வாங்க முடியும். பட் எனக்கு வந்து ஒரு ஆப்பிள் ஃபோன் வாங்கணும் அப்படின்றது இட்ஸ் அ லாங் டேர்ம் கோல். நான் வந்து ஒரு ஒரு மாசமும் காசு சேர்த்து வச்சு, எனக்கு காசு சேர்த்து வச்சு வாங்குறதுக்கு 1 இயர் ஆகும் அப்படின்னா, அது அது ஒரு மிட் மிட் டேர்ம் கோல். இப்ப நான் வந்து ஒரு ரால்ஸ் அண்ட் ராய்ஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லி நான் என்னால விஷன் போர்ட்ல போட முடியாது. தட் இஸ் வெரி ஸ்டூபிட். ஸோ ரொம்ப ரொம்ப ஷார்ட் டேர்ம் கோல்ஸும், மிட் டேர்ம் கோல்ஸும் நம்ம ஆட் பண்ணோம்னா, ஷார்ட் டேர்ம் கோல்ஸ் நடக்கும்போது ஹாப்பியா இருக்கும். நடக்கலன்னா நம்ம வந்து ஏன் நடக்கல? அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? என்ன பண்ணல? அப்படின்னு நம்மளால இன்ட்ரோஸ்பெக்ட் பண்ண முடியும். ரொம்ப நெறைய பேசிட்டேன். கடைசியா ஒண்ணே ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன். லைக் இந்த பிக்ஸ் வந்து விஷன் போர்ட் வந்து மோஸ்ட்லி யாருமே காட்டல. ஐ ஜஸ்ட் சர்ச்ட் இன் யூடியூப் நவ். பீப்பிள் ரியலி டிட்ன்ட் ஷோ த விஷன் போர்ட் ஆஃப் த இயர் 2025. ஐ டோன்ட் நோ வை. அவங்க இவ்ளோ கான்ஃபிடென்ட்டா வந்து நடக்கும், விஷன் போர்ட் நடக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா, அவங்க தைரியமா காட்டியிருக்கலாம். 2026ல வந்து அவங்க இதெல்லாம் பாருங்க, இதெல்லாம் பண்ணேன், இதெல்லாம் நடந்துச்சுன்னு காமிச்சிருக்கலாம். பட் இப்போ வந்து ஒரு சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீஃபா விஷன் போர்ட காட்டுனீங்கன்னா அது நடக்காது அப்படின்லாம் வந்து அப்படிலாம் வந்து சொல்றாங்க. அது வந்து எனக்கு பிலீஃப் இல்ல. பட் யாஹ்! வாட் வொர்க்ஸ் ஃபார் யூ ப்ளீஸ் டூ இட். லெட்ஸ் ஜம்ப் இன்டு த பிக்சர்ஸ். இந்த ஸ்னாப்ஸ்லாம் வந்து ஸ்னாப் ஸ்டோர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்கு. அந்த ஆப் வந்து இட்ஸ் அவைலபிள் போத் ஃபார் ஆண்ட்ராய்ட் அண்ட் ஐஃபோன். அதில அதோட லோகோ காமிக்கவா? இதுதான் அந்த லோகோ ஸ்னாப் ஸ்டோர். எப்பலாம் எனக்கு வந்து இந்த மாரி பிக்ஸ் வேணும், வால்ல ஒட்டுறதுக்கு வேணும், இல்ல போஸ்டர்ஸ் வேணும் அப்டின்னா, நான் இதில தான் யூஸ் பண்ணுவேன். இதில வந்து 26 பிக்சர்ஸ் இருக்கு. அண்ட் 26 பிக்சர்ஸ் வாஸ் அரவுண்ட் 265. ஐ காட் இட் டெலிவர்ட் இன் 4 ஆர் 5 டேஸ். 5 டேஸ்ல குடுத்துருவாங்க. இன்னைக்கு தான் இது டெலிவர் ஆச்சு. ஸோ ஐ தாட் ஆஃப் டூயிங் தி விஷன் போர்ட் திங் டுடே. ஓகே. விஷன் போர்ட்ல டக்குன்னு எல்லா பிக்சர்ஸையும் பார்த்துடலாம். ரொம்ப வாய் பேசக்கூடாதுன்னு நான் நம்புறேன். ஃபர்ஸ்ட் பிக்சர் இஸ் திஸ் ஒன். ஒரு பொண்ணு வந்து கிட்டார் வச்சு பாடிட்டு இருக்க மாரி. இஃப் யூ கைஸ் நோ, லைக் எனக்கு பாட்டு பாடுறது வந்து உங்களுக்கு எப்படி தெரியும்? இப்ப தான் தெரியும். ஓகே. பாட்டு பாடுறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஐ ஃபீல் வெரி காம். ஒரு மெடிடேஷன் பண்ணா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி தான் வந்து பாட்டு பாடுறது எனக்கு. ஸோ, அதனால பாட்டு பாடணும்னு நான் லாஸ்ட் இயர் வந்து ஜாயின் பண்ணேன். பட் அது சரியா ஒர்க் ஆகல. இந்த வருஷம் எப்படியாவது அட்லீஸ்ட் ஒரு பேசிக் பாட்டு பாடுறது, டீசென்ட்டா பாட்டு பாடுறதையாவது பண்ணிறணும். அதுக்காக தட் பிக்சர். அண்ட் செகண்ட் ஒன் இஸ் திஸ் ஒன்.
மெடிடேட் பண்ணணும். ஏன்னா எனக்கு ஜிம் ஒர்க் ஆகல. நான் ஒர்க் அவுட் பண்ணாலே வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால வந்து பீரியட்ஸ் வந்துருது. ஸோ என்னால பெருசா ஜிம் போய் ஒர்க் அவுட் பண்ண முடியல. ஸோ ஐ வாண்டட் டூ ஸ்டார்ட் யோகா. ஸோ அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் திஸ் ஒன். இந்த மாரி ஒரு வீடு எனக்கு வந்து லைக் நான் நான் வளர்ந்தது வந்து பொள்ளாச்சியில ஒரு கியூட்டா ஒரு டவுன்ல. ஸோ, அதனால அது வந்து எனக்கு காமா ஃபீல் ஆகும். இந்த இந்த பிக்சர்ல பார்த்தீங்கன்னா, ஒரு திண்ணை இருக்கும். வெளியில வந்து நல்லா ஜாலியா உட்காந்துருக்கலாம். நெறைய ஸ்பேஷியஸா இருக்கு. மரம் இருக்கு. அப்புறம் பில்லர்ஸ் ஐ மீன் ஆல் வெரி கியூட் லிட்டில் டீட்டெயில்ஸ் விச் மேக்ஸ் மீ ஹேப்பி. அதனால இந்த பிக்சர். இது வந்து ஒரு மிட் மிட் டெர்ம் கோல். இது இப்பவே இந்த வருஷமே நடக்குமானா, கண்டிப்பா நடக்காது. மிராக்குலஸ்லி நடக்காது. பட் யா இட் மைட் ஹேப்பன். மணி மைட் ஷவர் அந்த மாரிலாம் இருக்கலாம். பட் இந்த வருஷம் நடக்கலனாலும் இட் இஸ் கானா பி தேர் இன் நெக்ஸ்ட் இயர் டூ. இதுக்கு நான் எக்ஸ்ப்ளனேஷன் குடுத்தே ஆகணும். பீப்பிள் ஹூ ஆர் மேரிட் வில் அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் வில் ரெசனேட் அபவுட் இட்ன்னு தோணுது. நம்ம வந்து ஒரு பெட்ரூம் நம்மளுக்கு இருக்கு அப்டின்னா, நம்ம சிங்கிளா வளரும்போது நம்மளுக்கு ஏத்த மாரி ஒரு ஏசி டெம்பரேச்சர், நம்மளுக்கு ஏத்த மாரி ஒரு பெட்ஷீட், நம்மளுக்கு பிடிச்ச கலர்ல ஒரு பில்லோ அந்த மாரி ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா வந்து வாழ்ந்திருப்போம். பட் ஆஃப்டர் கெட்டிங் மேரிட் யூ டெஃபினெட்லி ஹேவ் டு அட்ஜஸ்ட் லைக் அவுட் ஆஃப் லவ் தான் சொல்றேன். அவுட் ஆஃப் லவ்வே வி வில் ஸ்டார்ட் அட்ஜஸ்டிங் திங்ஸ். அவங்களுமே பார்ட்னருமே இப்போ சித்துமே அட்ஜஸ்ட் பண்ணிப்பான். நானுமே அட்ஜஸ்ட் பண்ணுவேன். பட் எங்கேயோ ஒரு இடத்துல ஐ ஐ லாங் ஃபார் தி a room where nobody comes in, which is a sanctuary for me. சித்க்கு வந்து அப்படி கிடையாது. Anybody can come in. So he does not have any rules and conditions and stuffs. But for me, I always wanted to have a room where nobody comes in. Nobody is allowed. Nobody. Friends, அம்மா அப்பா யாருமே இட்ஸ் மை சாங்சுரி. அந்த மாதிரி ஒரு ரூம் எனக்கு வந்து வேணும். ஆனால் வி கான்ட் அஃபோர்ட் such a separate room for me, separate AC for me, separate cozy bedsheet for me right now. அதனால வந்து this one I have. இது வந்து ஒரு பிடிச்ச எனக்கு பேபி பிங்க் கலர் ரொம்ப பிடிக்கும். இந்த மாரி ஒரு ட்ரீம் ரூம் சாரி ஹோம் இல்ல. ட்ரீம் ரூம் வேர் ஒன்லி மேபி மை பெட் டெக்ஸ்டர் இஸ் அலவுட் அண்ட் சம்டைம்ஸ் சித். ஸோ இது வந்து ஐ வாண்டட் டு ஹேவ் அ செப்பரேட் ரூம். அதனால வந்து நெக்ஸ்ட் ஒன் இஸ் திஸ் இஸ் அன் அஃபர்மேஷன். ஓகே தலைகீழ தெரியுது. திஸ் இஸ் அன் அஃபர்மேஷன். ஆல் மை டெப்ட்ஸ் ஆர் பெய்ட் இன் ஃபுல். ஐ ஹேவ் ஃபியூ பர்சனல் லோன்ஸ் விச் ஐ டுக் ஃபார் மை மாம்ஸ் சர்ஜரி. அதெல்லாம் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணணும். பிகாஸ் லோன் இஸ் அ ப்ரெஷர். இன்சூரன்ஸ் ஏன் எடுக்கணும்? எமர்ஜென்சி ஃபண்ட் எதுக்கு வச்சுக்கணும்? இன்சூரன்ஸ் எப்படி வைஸாக யூஸ் பண்ணணும்? இது எல்லாமே வந்து அடிபட்டதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது. அதனால ஐ வாண்டட் டு ஹேவ் திஸ் அஃபர்மேஷன் தட் மை டெப்ட்ஸ் ஆல் மை டெப்ட்ஸ் ஆர் பெய்ட் இன் ஃபுல். ஓகே. நெக்ஸ்ட் ஒன் வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிக்கும்னு நெனைக்கிறேன். மீனிங் சிதாஷா Instagram ஃபாலோ பண்றவங்க மோஸ்ட்லி ஆர் ஓவர் வெயிட் லைக் மீ, ஹூ ரெசனேட்ஸ் தட் ஐ லுக் லைக் தெம். அதனால நான் என்ன ஃபாலோ பண்றாங்க. அவங்களுக்கெல்லாம் இது பிடிக்கும்னு நெனைக்கிறேன். 110 கேஜிஸ் திஸ் இஸ் த வெயிட் மிஷின். ஓகே இதுவும் தலைகீழ் தெரியுது. 110.6 அப்படின்னு இருக்கு. இது வந்து வெயிட் மிஷின்ல நான் வந்து இப்போ 122 இருக்கேன். விச் ஐ கேனாட் ரெட்யூஸ். தலைகீழ நின்னும் பார்த்துட்டேன். ஆனா நடக்கல. பட் சம்ஹவ் மிராக்குலஸ்லி ஏதாவது நடக்கணும். 10 கேஜிஸ் எப்படியாவது குறைச்சிரணும் அப்படின்னு ஐ அம் பிளானிங் டு டூ இட். ஐ அம் பிளானிங் டு டாக்குமெண்ட் ஐ மீன் விளாக் தோஸ் திங்ஸ் ஆஸ் வெல். நீங்க வந்து உங்களுக்கு அது வேணும்னா சொல்லுங்க. லைக் ஷுட் ஐ விளாக்? ஷுட் ஐ டாக்குமெண்ட் இட்? ஏன்னா வந்து அது இட்ஸ் அ மோஸ்ட் வல்னரபிள் திங் வென் யூ புட் அவுட் திங்ஸ் ஃபார் வெயிட் லாஸ் ஜர்னி. ஒரு சின்ன வயசுலேருந்து குண்டா இருக்கு. ஒரு நிமிஷம். சின்ன வயசுலேருந்து குண்டா இருக்கிற பொண்ணு வந்து ஏதாவது வெயிட் லாஸ் பண்றேன்னு ஆன்லைன்ல போட்டா, 1000 அட்வைஸ் வரும்போது ரொம்ப ஓவர்வெல்மிங்கா இருக்கு. என்னோட இந்த வீடியோவ பார்க்கணும்னு நினைக்கிறவங்க வந்து என்ன மாரி கஷ்டப்படுறவங்க பார்க்கணும் அப்படின்னு நான் நினைச்சு தான் Instagramல போட்டேன். பட் ஐ ஃபெல்ட் தட் இட் வாஸ் சோ ஓவர்வெல்மிங் பிகாஸ் பீப்பிள் ஸ்டார்ட்டட் கமிங் அண்ட் சேயிங், "ஹே இது பண்ணு, அது பண்ணு, இப்படி பண்ணியிருக்கக்கூடாது, அப்படி பண்ணியிருக்கக்கூடாதுன்னு." இஃப் யூ ஆர் அ பெர்சன் ஹூ இஸ் 100 kgs above or whatever, like obese person, and if you wanted to see how I do my things every day, please do let me know. Out of all those negative things, I'll definitely do for you guys. நெக்ஸ்ட் ஒன் இஸ் திஸ் ஒன். இது வந்து ஒரு கேமராமேன் வந்து ஒரு ப்ளஸ் சைஸ் கேர்ள் வந்து ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. அவங்க வந்து போஸ்ட் குடுக்குறாங்க. எனக்கு இந்த இயர் வந்து ஐ வாண்டட் டு டூ மோர் ஷூட்ஸ். ஐ வாண்டட் டு பிகம் அ மாடல். லைக் நாட் அ மெயின் ஸ்ட்ரீம் மாடல், லைக் Instagram மாடல். அதனால திஸ் பிக்சர். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் திஸ் ஒன்.
ஓகே. இதுவும் தலைகீழ தெரியுது. பேங்க் பேலன்ஸ் ஃபெட்ச்ட் சக்சஸ்ஃபுல்லி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒரு பைசா ட்ரான்ஸ்ஃபர் பண்ண ஸ்க்ரீன்ஷாட். அதில வந்து அமௌண்ட் வந்து 1,00,000 அப்படின்னு இருக்கு. இது ஏன் நான் எடுத்தேன் அப்படின்னா, எமர்ஜென்சி ஃபண்ட்காக ஐ வாண்டட் டூ ஸ்டார்ட் சேவிங் ஃபார் எமர்ஜென்சி ஃபண்ட். ஸோ தட்ஸ் வை திஸ் பிக்சர். நெக்ஸ்ட் ஒன் இஸ் எனக்கு இந்த ஒவ்வொரு பிக்சர் பார்க்கும்போதே எனக்கு ஹேப்பியா இருக்கு. ஸோ திஸ் இஸ் வை ஐ டூ த விஷன் போர்ட். ஐ ஃபீல் ஹேப்பி அபவுட் ஹேவிங் அ ஃபியூச்சர். ஐ மீன் நெனச்சு பார்க்கறக்கு நம்மளுக்கு அப்படி இருக்குல்ல. அந்த ஃபீலிங்காகவே அது நடக்கலையோ நடக்குதோ, அந்த ஃபீலிங்காகவே ஐ வாண்டட் டு டூ திஸ். நெக்ஸ்ட் பிக்சர் இஸ் திஸ் ஒன். எனக்கு வந்து ஸ்னோ பார்க்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. ஆனா நான் வந்து ஸ்னோ பார்த்ததே இல்ல. ஸோ இந்த பிக்சர் வந்து ஐ வாண்டட் டு கோ டு லே ஆர் லடாக் ஆர் மணாலி ஆர் வாட்டெவர் நார்த் இந்தியால எங்கேயாவது போய் இந்த மாரி ஸ்னோ இருக்கிற மவுண்டன்ஸ்ல வந்து டீ குடிக்கணும். டீ குடிக்கணுங்க. ஸ்னோல டீ குடிக்கணும். ஸோ தட்ஸ் த திங். சாரி என்னோட ஓவர் எக்ஸைட்மெண்ட் மூஞ்சிய வந்து கொஞ்சம் பார்க்குறீங்க. மன்னிச்சுக்கோங்க. இப்படிதான் நான் வந்து எக்ஸைட்மெண்ட்ல கத்துவேன். ஓகே. நெக்ஸ்ட் ஒன் இஸ் திஸ் ஒன். இவங்க வந்து ஒரு பிளஸ் சைஸ் டான்சர். எனக்கு வந்து இப்போ 120 கேஜிஸ் இருக்கனால ஐ ஃபீல் ஸ்கேர்ட் வெதர் ஐ வில் பி ஏபிள் டூ வெதர் மை போன்ஸ் வில் பி ஏபிள் டு ஹோல்ட் மை ஃபுல் வெயிட்ட. அதனால நான் பெருசா டான்ஸ் ஆடினா கூட என்னோட லெக்ஸ் எல்லாம் நகராம தான் ஆடுறேன். என்னால ஃபுல் பாடிய ஜம்ப் பண்ணி ஏதாவது பண்ணணும்னா கொஞ்சம் பயமா இருக்கு. ஸோ சீக்கிரமா வந்து நான் வெயிட் கம்மி பண்ணி இப்படி இப்படி டான்ஸ் ஆடுற அளவுக்கு லைக் பாடிய மூவ் பண்ணி டான்ஸ் ஆடுற அளவுக்கு ஐ ஷுட் கம். ஸோ தட்ஸ் வை திஸ் பிக்சர். நெக்ஸ்ட் ஒன் இஸ் திஸ். இதுவுமே வந்து ஒரு லாங் டெர்ம் கோல் தான். ஒரு ஃபார்ம் லேண்ட் வைக்கணும். ஒரு சஸ்டைனபிள் ஃபார்ம் லேண்ட்ன்றது என்னோட ரொம்ப நாள் கனவு. ஆனா அதுக்கு ரொம்ப நெறைய காசு வேணும். க்ரோர்ஸ்ல வேணும். அதுக்கெல்லாம் வந்து நெறைய சம்பாதிக்கணும். பட் ஆனா இட் வில் பி தேர் டு ரிமைண்ட் மீ தட் ஐ ஹேவ் டு ரீச் this point of having a land and having a sustainable farmland. Next one. இது வந்து I lost hope. I lost everything in the world. இதுக்கு மீறி எனக்கு பேட்டரி இல்லடா அப்படின்ற அளவுக்கு ஐ லாஸ்ட் திங்ஸ். பட் தென் எங்கேயோ ஒரு இடத்துல ஏதாவது ஒரு மிராக்கிள் நடந்து அது நடக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் வந்து இந்த பிக்சர் எடுத்திருக்கேன். திஸ் ஒன் இஸ் த பீரியட் சைக்கிள் ஒன். எனக்கு வந்து பீரியட்ஸ்லாம் ஒழுங்கா வராது. அதனால இந்த இந்த இதுக்கு மீறி நான் இன்ஃபர்மேஷன் குடுத்தேன்னா நான் மாட்டிப்பேன். அதனால திஸ் ஒன். நெக்ஸ்ட் ஒன் அதேதான். ஒரு மாடல் பிக்சர். இவங்கள ஏன் நான் பர்ட்டிகுலரா எடுத்தேன்னா, இவங்க ஸோ இந்த மாரி மாடல்ஸ் ரெப்ரசன்டேஷன் நம்ம பெருசா பார்க்கல அப்படின்னு ஃபீல் ஆச்சு. அதனால இந்த மாரி நல்ல நல்ல ஃபோட்டோஸ் கருப்பா இருந்தாலும் நான் அழகா இருக்கேன் அப்படின்னு சொல்லாம, கருப்பா அழகா இருக்கேன்டா அப்படின்னு சொல்ற மாரி ஒரு மாடலிங் பிக்சர்ஸ் எடுக்கணும். பிளானிங் டு டூ இட். லெட்ஸ் see whether it happens. It should happen. It will happen because it's easy to take photos. நம்ம கிட்ட ஃபோன் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஸோ திஸ் இஸ் அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் திஸ் ஒன். ஒரு கோல்டு சேவிங் ஸ்கீம் போடணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். பட் ஆனா பண்ணவே முடியல. இது வந்து ரொம்ப ஸ்மால் திங் தான். ஐ கேன் டூ இட். லைக் பண்ணணும்னா இப்போ இப்போ கூட பண்ண முடியும். பட் ஆனா பண்ணாம தள்ளி தள்ளி போயிட்டே இருக்கு. அதுக்காக வந்து இந்த பிக்சர் ஸோ தட் ஐ வில் ஸ்டார்ட் ரிமைண்டிங் மை செல்ஃப் டு allocate some amount for this scheme. And this is already achieved. The reason why I wanted to keep this in vision board is that it should be maintained. இது என்னன்னா எனக்கு வந்து இது ஒர்க் ஃப்ரம் ஹோம். சேர் இருக்கு, சிஸ்டம் இருக்கு, அழகா பிளான்ஸ் இருக்கு. அந்த மாரி தான் நான் இங்க செட்டப் வச்சிருக்கேன். அதே மாரி ஃபுல் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ரிமோட் ஜாப் வேற. ஸோ அது வந்து போயிறக்கூடாது இல்லையா? அதனால அந்த விஷன் போர்ட்ல ஆட் பண்ணியிருக்கேன். "நீ வந்துட்ட, நீ என்கிட்டயே இரு" அப்படின்னு சொல்லிட்டு. ஐ எம் வெரி ஹேப்பி வித் மை ஜாப். ஸோ அதனால இந்த பிக்சர். டு ஃபீல் கிரேட்ஃபுல் தட் ஐ ஹேவ் திஸ் கைண்ட் ஆஃப் அ ஜாப். அதுக்காக இந்த பிக்சர். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஆல்சோ அ லாங் டெர்ம் கோல் விச் இஸ் அபார்ட்மெண்ட். ரீசெண்டா இருக்கிற இன்டீரியர் டிசைன் இருக்கிற ஒரு அழகான பிரீமியமான அபார்ட்மெண்ட் வந்து வேணும் அப்படின்னு ஆசை. நெக்ஸ்ட் ஒன் வந்து திஸ் இஸ் த பிக்சர் வேர் ஒரு வார்ட்ரோப் கிரியேட் பண்ணணும்னு ஆசை. ரேண்டமா ப்ளஸ் சைஸ் பேஜ் இன்ஸ்டாகிராம் பேஜஸ்ல இருக்கும். நம்ம சைஸ் வருது அப்படின்னா வந்து நான் எடுத்துருவேன் அத. பட் எனக்கு வந்து ஒரு கிளாசிக் வார்ட்ரோப் கிரியேட் பண்ணணும்னு ஆசை. ஒரு கார்ப்பரேட் லுக், ஒரு ஏர்போர்ட் லுக் அந்த மாரி. அதில ரொம்ப கிளாசிக்கா நாட் தட் ஐ வாண்டட் டு பை தீஸ் மெனி க்ளோத்ஸ் பட் ஐ வாண்டட் டு கிரியேட் ஒன் சஸ்டைனபிள் கிளாசிக் வார்ட்ரோப். நெக்ஸ்ட் ஒன் வந்து இது வந்துட்டு 2 காலு. கப்பிள் கால் இது. கப்பிள் கால்னா யாருன்னு உங்களுக்கு தெரியும்ல. சிதுவும் நானும் தான். வி வாண்டட் டு ட்ராவல் லைக் இந்த இந்த இயர் வந்து வி குடன்ட் ட்ராவல் எனிவேர் ஆஸ் அ கப்பிள். ஸோ அதனால இந்த மாரி மெனி மோர் ட்ரிப்ஸ் வரணும். அதுக்கு காசு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாரி ஒரு பிக். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வந்து இந்த பிக்சர். இந்த பிக்சருக்கு நான் இப்ப எக்ஸ்ப்ளனேஷன் குடுக்க விரும்பல. பட் I just want to get the same chain. So
தட் இஸ் தேர் இன் மை லிஸ்ட். ஏன் குடுக்கலன்னா, இட்ஸ் டூ பர்சனல் டூ புட் இட் ஆன்லைன். ஸோ யா தட்ஸ் இட். 2025 ஓட விஷன் போர்ட் பிக்ஸ் இதுதான். இந்த மாதிரி பிக்ஸ எங்கேருந்து எடுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்க எங்கேருந்து வேணா எடுக்கலாம். நான் வந்து இந்த பிக்சர் எல்லாமே வந்து Pinterestல தான் எடுத்தேன். அண்ட் ஆல்சோ ஐ வில் புட் அப் டைட்டில்ஸ் ஹியர் ஸோ தட் யூ கேன் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னா, இந்த டைட்டில்ஸ்ல வந்து நீங்க யோசிச்சு, இது எது எது நம்மளுக்கு வேணும், எது எது வேணாம் அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். அண்ட் தென் யூ ஹேவ் டு பிலீவ் ஆர் ஒர்க் டுவர்ட்ஸ் இட் எல்ஸ் இட் வான்ட் ஒர்க். அப்படியே ஒட்டி பிக்சர் மட்டும் ஒட்டி வச்சுட்டு என்ன நடக்கல அப்படின்னு வந்து நீங்க என்கிட்ட கேள்வி கேட்கக்கூடாது. இட் டஸ் நாட் ஒர்க் தட் வே. அண்ட் ஆல்சோ ஹேவ் இன் கேஸ் யூ கோனா கிரியேட் a விஷன் போர்ட், டோன்ட் ஹேவ் ஹோப்ஸ் தட் எவ்ரிதிங் வில் ஹேப்பன். எல்லாமே இங்க இருக்கிறது எல்லாமே நடந்துரும்னு நினைக்காதீங்க. இந்த 2026ல இத திருப்பி ரீவிசிட் பண்ணும்போது, இது நடக்கல அப்படின்னா, ஏன் நடக்கலன்னு இன்ட்ரோஸ்பெக்ட் பண்ணி அடுத்த இயர் பண்ண போறோம். ஸோ பேசிக்கலி இது வந்து மேஜிக் கிடையாது. இட் டஸ் நாட் ஒர்க் லைக் ஒன் சூனியம் அண்ட் மந்திரம் அண்ட் ஆல். த ரெப்பிட்டேட்டிவ் தாட்ஸ் எல்லாம் வந்து நெகட்டிவா இல்லாம நம்ம பாசிட்டிவா வச்சுக்கிறதுக்காக இந்த ஒரு விஷன் போர்ட். சம்டைம்ஸ் இந்த கோல்ஸ்லாம் பார்க்கும்போது சில பேருக்கு ஆங்ஷியஸா இருக்கலாம். தட் இஸ் த கேஸ், டோன்ட் டூ இட். ஜஸ்ட் பிகாஸ் எவ்ரிஒன் இஸ் டூயிங், ப்ளீஸ் டோன்ட் டூ இட். ஐ ஹோப் திஸ் ஹெல்ப்ஸ். அண்ட் ஹாப்பியா வந்து விஷன் போர்ட் பண்ணுங்க. ஒரு நல்ல மைண்ட் ஸ்பேஸ்ல இருக்கும்போது விஷன் போர்ட் பண்ணுங்க. இல்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு நாள் விஷன் போர்ட் டேட் அப்படின்னு சொல்லி கூட விஷன் போர்ட் பண்ணலாம். ஸோ ஐ ஹோப் திஸ் வீடியோ ஹெல்ப்ஸ். ப்ளீஸ் டூ லைக், share, subscribe, and please comment on whether you're gonna do vision board or did you like the video. Please do comment on it. Thank you. Bye.